அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரிலேட் பண்ணி ஒரு செய்தி வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ஏலத்தூர் லேக் இன் ஈரோட் நோட்டிஃபைட் அஸ் தி ஸ்டேட்ஸ் 3rd பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏலத்தூர் ஏரி, ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏலத்தூர் ஏரிய வந்து தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? ஸோ நமக்கு இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அப்படின்னா தெரியும் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் நமக்கு 2022ல அரிட்டாப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதன் பிறகு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ 2025 மார்ச் மாசத்துல நமக்கு காசம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய காசம்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதன் பிறகு இப்போ அ ஏலத்தூர் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்கு கீழ, எந்த சட்டத்துக்கு கீழ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு இல்லையா? 2002ல வந்திருக்கும். அந்த சட்டத்துக்கு கீழ தான் இது எல்லாமே அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த சட்டத்துக்கு கீழ அனௌன்ஸ் பண்றனால, அந்த சட்டத்தினுடைய பிரிவு 37 சப் கிளாஸ் 1க்கு கீழ இருக்கக்கூடிய புரொடெக்டட் சைட்டா வந்து மாற ஆரம்பிச்சிரும் இது எல்லாமே. ஓகேங்களா? எந்த செக்ஷனுக்கு கீழ இதெல்லாம் புரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 37 சப் கிளாஸ் 1 அதற்கு கீழ தான் இத வந்து புரொடெக்ட் பண்றாங்க. ஸோ முக்கியமான ஒரு செய்தி. கண்டிப்பா நமக்கு தேர்வுகள்ல எதிர்பார்க்கலாம். இந்த மாரியான விஷயங்கள. தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இருக்கு, இல்ல அத எந்தெந்த பிளேஸஸ்ல இருக்கு அப்படிங்கிறத கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர்ல கேட்கலாம். இல்ல எந்த சட்டத்துக்கு கீழ அத கொண்டு வராங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த ஏலத்தூர் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இந்த மாதிரியான பேர்ட் ஸ்பீஷிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பேர்ட் ஸ்பீஷிஸ் மட்டும் இல்லாம நமக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. டிராகன் ஃப்ளை ஸ்பீஷிஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டிய வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீஜியனா இருக்கனால தான் நமக்கு இந்த ஏலத்தூர் ஈரோட்ல இருக்கக்கூடிய ஏலத்தூருக்கு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிற அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆதிவாணி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன ஒரு ஆப்ப பத்தி குடுத்திருக்காங்க. இந்த ஆதிவாணி அப்படிங்கிற ஆப்ப யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இந்த ஆப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 பழங்குடியின மொழிகள் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 6 பழங்குடியின மொழிகள். அது என்னென்ன மொழிகள் அப்படின்னா, கோண்டி, பிலி, முந்தாரி, சந்தாலி, குய், காரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 பழங்குடியின மொழிகள் எல்லாத்தையுமே ஸ்பீச் ஃபார்மேட்ல நம்ம குடுத்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நம்ம குடுத்தாலும் சரி, அத என்னவா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, ஹிந்தியாவும், இங்கிலீஷாவும் நமக்கு கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்துரும். சரிங்களா? அதுதான் இந்த ஆப்போட ஒரு முக்கியமான அம்சம். ஆதிவாணி அப்படிங்கிற ஆப். யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. எதற்கு கீழ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ அந்த ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழயே ஆதி கர்மயோகி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆதி கர்மயோகி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் போயிட்டு இருக்கு. அந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழ தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அப்ளிகேஷன வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து 2 முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.